வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். நான் காலேஜ் படிக்கும்போது நான் ஹாஸ்டலில் தங்கி தான் படித்தேன். ஸோ அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ரூம்மேட்ஸு, ஐ மீன் மற்ற 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 ரூமில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு எப்படின்னா, கிளாஸ் முடிஞ்சோடனே ஹாஸ்டல் ரூமில் வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. ஸோ எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் எந்த ஒர்க்கும் இல்லைன்னா அப்படியே தூங்கிடுவாங்க. அது மத்தியானமாக இருக்கலாம், இல்லை ஈவினிங் இருக்கலாம், இல்லை நைட் டைம் அந்த மாதிரி எப்போல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் தூங்கிடுவாங்க. ஸோ அதனாலே இந்த ஹாஸ்டல் பசங்களாம் நல்லா தூங்குறாங்கன்றது கொஞ்சம் ஒரு ஃபேமஸ் ஆகி போயிடுச்சு. ஒரு தடவை ஒரு ப்ரொஃபஸர் என்னென்னா, என்ன அசைன்மெண்ட் முடிக்கலையா, நல்லா ஹாஸ்டலில் படுத்து தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ எதுனா இப்போ வேலை நடக்கலைனா கூட அதை அப்படி தான் கேட்பாங்க, நல்லா ஹாஸ்டலில் படுத்து தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் போக போக தான் எனக்கு வாழ்க்கையில் தெரிஞ்சது தூக்கங்கிறது எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது அந்த அந்த காலேஜ் படித்து முடிக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு அந்த தூக்கன்றது எல்லாம் இருக்கும். ஒன்ஸ் நம்ம ஜாபு வேலைக்கு போயிட்டோம், கல்யாணம் ஆகிடுச்சி, குழந்தை பிறந்துச்சுன்னா தூக்கங்கிறதே இருக்காது, டைமே இருக்காது தூக்கத்துக்கு கூட. ஸோ அந்த மாதிரி யாராவது தூங்குனாங்கன்னா அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அவங்கள க்ரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா தூக்கங்கிறது ஒரு வரம், ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது ஒரு வரம், அது எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. சிலர்லாம் படுத்தோடனே தூங்கிடுவாங்க. அது எவ்வளோ பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? சிலருக்குலாம் தூக்கமே வராது, என்ன தான் புரண்டு படுத்தாலும் தூக்கமே வராது. ஸோ அப்படிலாம் கஷ்டப்படுறவங்களாம் இருக்கும்போது ஒருத்தர் தூங்குறத பார்த்துட்டு நம்ம வந்துட்டு க்ரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அவங்க தூங்குறாங்கன்னா அது நம்ம டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். சிலர்லாம் எப்படின்னா எந்த ஒரு வேலையுமே பண்ண மாட்டாங்க, சோம்பேறித்தனமாக தூங்குவாங்க. அதெல்லாம் நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. பட் ஆனால் எல்லா வேலையும் கரெக்டாக பண்ணுறாங்க, ஆனால் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்குறாங்க அப்படின்னா அதை நம்ம க்ரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி சிலர்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. அதாவது ஒருத்தரோட உடம்பு ஒரு விதமாக. ஒருத்தருக்கு கொஞ்சமாக சாப்பிட்டாலே அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும், அவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து நிறையா சாப்பிட்டா தான் அவங்களுக்கு அந்த எனர்ஜி கிடைக்கும். ஸோ அதனால் நீ இன்னும் இவ்வளோ சாப்பிட்ற அப்படின்னா நம்ம அவங்க சாப்பிட்றதெல்லாம் நம்ம க்ரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. அதனால் முடிஞ்சதை கொடுத்துட்டே இருக்கணும். அவங்களுக்கு பசி தீர்ற வரைக்கும் நம்ம கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதெல்லாம் நம்ம க்ரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. சிலர்லாம் ப்ரெக்னென்ட் லேடிஸ் எல்லாம் வந்துட்டு க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அந்த 5 மாதம் வந்துட்டு வாந்தி மயக்கம்லாம் இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போல்லாம் ஒன்றுமே சாப்பிட முடியாது, எதை பார்த்தாலுமே வாந்தி வரும். அப்போல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. 5 மாதம் முடிஞ்சு 6ஆம் மாதம் தான் பசிக்கும், அப்போ தான் நல்லா சாப்பிடுவாங்க. உடனே பார்த்து கண் வச்சுடுவாங்க, என்ன நீ இவ்வளோ சாப்பிட்ற, குழந்தைக்கு அப்படியே ஆகிடும் இப்படி ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. 5 மாதமாக அவங்க சாப்பிடாம ஒழுங்காக சாப்பிடாம இருந்துப்பாங்க, அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. 6ஆம் மாதத்துலேருந்து நல்லா சாப்பிடும், அப்போ தான் பசிக்க ஆரம்பிக்கும், அப்போ தான் கொஞ்சம் வாந்தியெல்லாம் நின்றுக்க கொஞ்சம் அப்போ தான் சாப்பிடவே முடியும். ஸோ அதெல்லாம் கூட க்ரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் சொல்கிறது கரெக்டு தானே? வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.